السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய கிருபை இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அதிலும் குறிப்பாக மார்க்கத்தை படிப்பதாக இருந்தால் அதற்கு மிக பெரும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுதான் இல்முன் நஹ்வுடைய அறிவு. நஹ்வுடைய அறிவென்பது இது மிக பெரியதொரு அறிவாக இருக்கிறது. எனவே இந்த அறிவை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, நசீபை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா ஏராளமான கிளாஸுகளில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க. நான் நடத்தக்கூடிய கிளாஸுகள் உங்களில் 3ல் 2 பகுதியினர் பெரும்பான்மையாக எனக்கிட்ட பல கிளாஸுகள் படிச்சிருப்பீங்க. ஹதீஸாக இருக்கலாம், ஃபிக்ஹாக இருக்கலாம். இப்படி பல கிளாஸுகளில் கலந்து கொண்டு படித்து அந்த கிதாபுகளுக்குரிய சனதுகள், ஷஹாதாக்கள் இப்படி எடுத்தவங்க அதிகமானவர்கள் இன்றைய இந்த ஒன்று கூடல்ல இருக்கிறீங்க. எனவே என்னை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்று நினைக்கிறேன். ஹைர், இன்ஷா அல்லாஹ். நாங்கள் படிக்கக்கூடிய பாடம் நஹ்வுடைய பாடம். இந்த நஹ்வுடைய பாடத்தில் நாங்கள் ஏராளமான கிதாபுகள் சொல்லப்பட்டாலும் இந்த கிதாபுகளில் மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிதாபை, ஒரு சிறிய மத்தினை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பொதுவாக நஹ்வுடைய கிதாபுகளை பொறுத்த வரைக்கும் பூர்த்தியாக நாங்கள் அந்த கிதாபுகளை படித்து முடிக்கணும். படித்து முடிப்போமாக இருந்தால் அந்த கிதாபுகளில் இருந்து எங்களுக்கு மிகப்பெரியதொரு ஃபாயிதா, பிரயோசனத்தை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளேலும், அடைஞ்சு கொள்ளேலும். அந்த வகையில் நாங்கள் இல்முன் நஹ்வை தெரிவு செஞ்சு அதில் மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மத்தினை நாங்கள் இன்றைய எமது பாடத்திற்காக வேண்டி தெரிவு செய்திருக்கிறோம். பொதுவாக நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு எங்களோட பாடத்துக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றுத்தான் நஹ்வை பொறுத்த வரைக்கும் சிரமம் என்பதாக சொல்கிறார்கள். உண்மையிலே நஹ்வு என்பது ஏனைய இல்முகளை போல ஒன்றுதான். நாங்கள் சிரமப்படுவதற்கு அதில் எந்த ஒரு பகுதியும் கிடையாது. சரியாக தரீகா சஹீஹா அடிப்படையில் நாங்கள் நஹ்வை படிப்போமாக இருந்தால் உண்மையிலே ஆக ஈஸியான ஒரு விடயம்தான் நஹ்வு என்பது.
கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஜூம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை ஆயிருக்கு போல, அதிகமானவர்கள் நுழைஞ்சத்தால கவரேஜ் பிரச்சனை போல. ஓகே ஹைர். எனவே நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆக ஈஸியான ஒன்றுதான் நஹ்வு. நாங்க தான் அதை சிரமப்படுத்திக் கொள்கிறோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் சரிதான், கற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருந்தாலும் சரிதான், சரியான முறையில நாங்க நஹ்வை கற்றுக்கொள்வோமாக இருந்தால் உண்மையிலே நஹ்வுல நாங்க திகழ்ந்தவர்களாக, திறமையாளர்களாக மாற முடியும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய மதரசாக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுல ஒன்றுதான், சிலபஸ்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு கிதாபையும் சொல்லுவோம் நுனிப்புல் மேய்வது. மேலால கிதாபுகள் என்ன செய்யறது, நாங்க வெறுமனே பார்ப்பது தவிர ஆழமாக எந்த ஒரு கிதாபையும் பூர்த்தியாக முடிப்பது கிடையாது. இது எங்களுடைய மதரசாக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்றுதான் நாங்க சொல்லணும். எந்த கிதாப் ஒரு சிறிய கிதாபாக இருந்தாலும் அந்த கிதாபை பூர்த்தியாக ஒன்றுக்கு பல தடவை நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிலே இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிக தெளிவாக எம்மை அதனுடைய ஃபாயிதாக்கள் வந்தடையும். எனவே இன்றைக்கு மதரசாக்கள்ல ஒவ்வொரு கிதாபிலும் ஒவ்வொரு சில பகுதிகளை படித்து கொடுப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு நஹ்வ விளங்குறது என்பது ஆக ஒரு சிரமமாக இருக்கிறது. சிறிய கிதாப் என்றாலும் நாங்கள் பூர்த்தியாக படிப்போமாக இருந்தால் நாங்கள் பூர்த்தியான முறையில நஹ்வ என்ன செய்து கொள்ளேனும் விளங்கிக் கொள்ள முடியும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். நாங்க எங்களோட பாடத்துக்கு போவோம். போனதுக்கு பின்னால இந்த கிதாப் மத்னுல் ஆஜுரூமியா சிறிய கிதாபாக இருந்தாலும் உண்மையிலே இதனுடைய இந்த கிதாபுடைய பெருமதி என்பது ஆக உயர்ந்தது. மதரசாக்கள்ல கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு அதனுடைய பெருமதியே காட்டியிருக்க மாட்டாங்க. வெறுமனே ஒரு 10-20 பக்கங்கள் கொண்ட கிதாப் என்ற ஒரு அமைப்புல வேகமாக அந்த கிதாப் என்ன செய்திருப்பார்கள், படித்து தந்திருப்பார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு இந்த கிதாபை தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு நசீபை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அதோடு இந்த கிதாபில் என்னென்ன விடயங்களை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த விடயங்களை நாங்க எங்களுடைய நடைமுறைகளை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க நஹ்வ மிக அழகிய முறையில விளங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நாங்க படிக்கக்கூடிய இந்த இல்ம் என்பது இல்முன் நஹ்வ். பொதுவாக எந்த இல்மாக இருந்தாலும் சரிதான், அந்த இல்ம படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சில விடயங்களை நாங்க விளங்கணும். ஒரு சில விடயங்களை நாங்க விளங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு சொல்லுவோம் முகத்திமா என்று சொல்லுவோம். சில விடயங்களை நாங்க என்ன செய்யறது, விளங்குறது. அல்லாமா இப்னு சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை ஒரு கவியில மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹைர் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். பொதுவாக முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் முகத்திமாவை 2 வகையாக பங்கு பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்ம் என்றா நாங்க என்ன இல்ம படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை நாங்க அறிவது. இல்மு நஹ்வ் என்றால் நஹ்வு சார்ந்த விடயங்களை அறிவது. இல்முல் ஃபிக்ஹ் என்றால் ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்களை அறிவது. இல்முல் ஹதீஸ் என்றால் ஹதீஸ் சார்ந்த விடயங்களை அறிவது. இப்படி துறை சார்ந்த அந்த விடயங்களை அறிவதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். இரண்டாவது பகுதிதான் முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் கிதாப் எந்த இல்முல எந்த
கிதாபை நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாபு சார்ந்த விடயங்களை அறிவது. இதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப். உதாரணமாக முகத்திமத்துல் கிதாப் என்றால் இல்முன் நஹ்வுல ஏராளமான கிதாபுகள் இருக்கிறது. இந்த ஏராளமான கிதாபுகள்ல நாங்க எந்த கிதாபை தெரிவு செஞ்சிருக்கிறோமோ அந்த கிதாபு சம்பந்தமாக படிப்பதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப். இல்முல் ஃபிக்ஹ் என்றால் ஃபிக்ஹ்ல ஏராளமான கிதாபுகள் இருக்கும். அந்த கிதாபுகள்ல நாங்க இல்முல் ஃபிக்ஹ படிப்பதற்கு எந்த கிதாபை தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாபு சம்பந்தமான விடயங்களை அறிவதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப். எனவேதான் இந்த இல்முன் நஹ்வில ஏராளமான கிதாபுகள் இருக்க நாங்க தெரிவு செய்திருக்கக்கூடிய கிதாப் ஒரு சிறிய ஒரு மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய மத்தின். எனவே இந்த மத்தின் சம்பந்தமான சில விடயங்களை படிப்பது, இந்த மத்துனை எழுதியவர் யார் என்பது சம்பந்தமான சில விடயங்களை நாங்க அறிவது, இதுக்குத்தான் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். எனவே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பங்கு பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் கிதாப், ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், அடுத்தது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்ம் என்றால் எந்த இல்மை நாங்க படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை அறிவது. முகத்திமத்துல் கிதாப் என்றால் எந்த இல்முல எந்த கிதாபை நாங்க தெரிவு செய்திருக்கிறோமோ அந்த கிதாபு சார்ந்த விடயங்களை நாங்க படிப்பது. இதற்கு முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். முகத்திமத்துல் இல்மை பொறுத்த வரைக்கும் அல் மபாதி உல் அஷரா என்று சொல்லுவோம். இந்த விடயங்களை உள்ளடக்கிய அம்சங்களை நாங்க பார்ப்பதற்குத்தான் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். அல்லாமா சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கவியில கொண்டு வருகிறார்கள், இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா. எந்த ஒரு ஃபன்னாக இருந்தாலும் சரிதான், அந்த ஒவ்வொரு ஃபன்னுக்கும் 10 விதமான மபதக்கள் இருக்கிறது, அடிப்படை அம்சங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நவமிலே கொண்டு வருகிறார்கள். அல் ஹத்து, முதலாவது ஹத்து. வல் மௌதூஉ சும்ம ஸமரா, இரண்டாவது மௌதூ, மூன்றாவது ஸமரா. வஃபதுலுஹு, நான்காவது ஃபதுல். வனிஸ்பத்துன், ஐந்தாவது நிஸ்பத். வல் வாதிஉ, ஆறாவது வாதி. ஏழாவது வல் இஸ்ம், இஸ்ம். எட்டாவது அல் இஸ்திம்தாத். ஒன்பதாவது ஹுக்மு ஷாரிஇ. 10வது மசாயில். இந்த 10 விடயங்களையும் உள்ளடக்கி தன்னுடைய கவியில கொண்டு வருகிறார்கள். இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா அல் ஹத்து வல் மௌதூஉ சும்ம ஸமரா வஃபதுலுஹு வனிஸ்பத்துன் வல் வாதிஉ வல் இஸ்முல் இஸ்திம்தாது ஹுக்மு ஷாரிஇ மசாயிலு வல் பஅது பில் பஅதி இக்தஃபா வமன் தரல் ஜமீஅ ஹாஸ ஷரஃபா. எனவே இந்த 10 விடயங்களையும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல் பஅது பில் பஅதி இக்தஃபா. வல் பஅது, சில அறிஞர்கள், பில் பஅத், இந்த 10ல் சிலதை கொண்டு என்ன செய்கிறார்கள், இக்தஃபா, போதுமாக்கி கொள்கிறார்கள். வமன் தரல் ஜமீஅ, யாரு இந்த 10 விடயங்களையும் அடைந்து கொள்வாரோ, ஹாஸ ஷரஃபா, அவர் சிறப்பை அடைந்து கொள்வார். யாரு இந்த 10 விடயங்களையும் அறிந்து கொள்வாரோ அவர் சிறப்பை அடைந்து விடுவார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த 10 விடயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 10ம் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. இவைகளுக்குத்தான் முகத்திமத்துல் இல்ம், எந்த இல்மை நாங்க படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்கள் என்பதாக இவைகளுக்கு நாங்க சொல்லுவோம். அந்த 10ஐயும் ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஹைர், பாருங்க. முதலாவது அல் ஹத், இரண்டாவது மௌதூ, மூன்றாவது ஸமரா, நான்காவது ஃபதுல், ஐந்தாவது நிஸ்பத், ஆறாவது அல் வாதி, ஏழாவது இஸ்ம், எட்டாவது
இஸ்திம்தாத், 9வது ஹுக்கும், 10வது மசாயில். ஹைர், இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொன்றாக இதனுடைய விளக்கத்தோட நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அந்த அடிப்படையில இல்முன் நஹ்வுடைய ஹத்து சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், இல்முன் நஹ்வுடைய ஹத்து இல்மின் நஹ், இல்முன் நஹ்வுடைய ஹத்த நாங்க பார்ப்போமாக இருந்தால், இல்முன் நஹ்வை பொறுத்த வரைக்கும் லுகாவுல இல்முன் நஹ்வுக்கு 7 விதமான கருத்துக்கள் சொல்லப்படும். அல் கஸ்த் என்று சொல்லப்படும், அல் மிஸ்ல் என்று சொல்லப்படும், அல் மிக்தார் என்ற கருத்து கொடுக்கப்படும், அந்நாஹியா என்ற கருத்து கொடுக்கப்படும், அந்நவ் என்ற கருத்து கொடுக்கப்படும், அல் பஅத் என்ற கருத்து கொடுக்கப்படும், அல் ஹர்ஃப் என்ற கருத்து கொடுக்கப்படும். நஹ்வுல நஹ்வ் என்றால் லுகாவுல இந்த 7 விதமான கருத்துக்களும் இருக்கிறது. அல் கஸ்த், அல் மிஸ்ல், அல் மிக்தார், அந்நாஹியா, அந்நவ், அல் பஅத், அல் ஹர்ஃப், இப்படி 7 விதமான கருத்தும் நாங்க நஹ்வுக்கு லுகாவுல கொடுக்கும். இஸ்திலாஹன் அந்நஹ்வு ஃபில் இஸ்திலாஹ், இஸ்திலாஹன் நஹ்வ் என்றால் சர்ஃப் நஹ்வு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சர்ஃப் நஹ்வு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல் உலமா உல் முத்தகத்திமூன், முன் சென்ற உலமாக்கள் இல்மு சர்ஃப் இல்மு நஹ் இந்த ரெண்டையும் ஒன்றாக கருதினார்கள். இந்த இரண்டையும் ஒன்றாக கருதினார்கள். அல் உலமா உல் முத்தஅஹிரூன், பின்வந்த உலமாக்கள் இந்த இல்மு சர்ஃப் இல்மு நஹ்வு இரண்டும் ஒன்று கிடையாது, இரண்டும் இரண்டும் வெவ்வேறு என்பதாக எங்களுக்கு பிரித்து காட்டினார்கள். பொதுவாக இல்மு சர்ஃபை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க சர்ஃபுடைய பாடம் படிக்கக்குள்ள அது சம்பந்தமாக தெளிவாக பேசுவோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கமாக பேசுகிறேன். இல்மு சர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையுடைய ஒவ்வொரு எழுத்து சம்பந்தமாக பேசுவது, ஒரு வார்த்தையுடைய ஒவ்வொரு எழுத்தும் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் இல்மு சர்ஃப் என்போம். உதாரணமாக தரப என்றால் அந்த லாதுடைய ஹரக்கத், அந்த ராவுடைய ஹரக்கத், அந்த பாவுடைய ஹரக்கத், இது மூன்றும் சம்பந்தமாக பேசுவது. அதாவது ஒவ்வொரு ஜுஸுஐயும் இது உள்ளடக்கிக் கொள்ளும். இதுக்குத்தான் இல்மு சர்ஃப் என்போம். ஆனால் இல்மு நஹ்வை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இல்மு நஹ்வ் என்பது இது ஒரு வார்த்தையுடைய கடைசி எழுத்து, இதனுடைய ஹாலாத்தை அறிவது, இவ்வளவுதான். வார்த்தையுடைய ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்தின் ஹரக்கத், அதனுடைய ஹாலாத்தை நாங்க அறிவது. அது எந்த அடிப்படையில் அறிவோம்? அது முஅரபா மபினியா மின் ஹைசுல் இஅராப் வல் பினா, இந்த அடிப்படையில நாங்க அறிவது. இதுக்குத்தான் நாங்க நஹ்வ் என்பதாக சொல்லுவோம். எனவே இஸ்திலாஹ்ல நஹ்வ் என்றால் அல் இல்ம் பில் கவாயித், காயிதாக்களை நாங்க என்ன செய்யறது? அறிவது. காயிதாக்களை அறிவது. இந்த காயிதாக்கள் அல்லதி யுஅரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரில் கலிமாத் அல் அரபியா, அரேபிய கலிமாக்களுடைய இறுதியுடைய அஹ்வால், இந்த அஹ்வால் என்ன செய்யப்படும்? அந்த காயிதாக்களை கொண்டு அறியப்படும். எனவே இதை அறிவது நாங்க எந்த அடிப்படையில? மின் ஹைசுல் இஅராப் வல் பினா, இது இஅராப், இது முஅரபா அல்லது மபினியா. முஅரபாக இருந்தால் அதற்கு ஹரக்கத்துகள் வரும், மபினியாக இருந்தால் அதனுடைய ஹரக்கத். கொஞ்சம் மைக்குகளை ஓஃப் பண்ணிக்கொள்ளுங்க, மைக்குகளை ஒன் பண்ணவங்க கொஞ்சம் மைக்குகளை ஓஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே இஸ்திலாஹன் நஹ்வ் என்றால் ஒரு வார்த்தையுடைய கடைசி ஹாலாத்தை நாங்க என்ன செய்யறது? அறிகிறது. எந்த அடிப்படையில? மின் ஹைசுல் இஅராப் வல் பினா என்ற அடிப்படையில நாங்க அறிவதற்கு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் பாடங்களை நல்ல முறையில செவிமடுத்து எழுதி கொள்ளுங்க, நிதானமாக கேளுங்க. முதலாவது
செவிமடுத்து கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே ஹத்து பார்த்துட்டோம், ஹத்து இல்மின் நஹ்வு பார்த்துட்டோம். அடுத்ததாக மௌது, மௌது இல்மின் நஹ். இந்த இல்முன் நஹ்வுடைய மௌது என்ன, இதனுடைய உள்ளடக்கம் என்ன என்றால், இதனுடைய மௌது அல் கலிமா வல் கலாம், அல் கலிமா வல் கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அல் கலிமாத்துல் அரபியா, அரபு வார்த்தைகளை நாங்கள் அறிவது, மின் ஹைசு இஹ்திலாஃபி அஹ்வாலி தாஹிலத்தி அலைஹா, அதிலே நுழையக்கூடிய ஆமில்கள் மாறுபடுவதன் மூலமாக கலிமாக்களுடைய கடைசியை நாங்கள் என்ன செய்வது, அறிவது. எனவே மௌதுவை பொறுத்த வரைக்கும் அல் கலிமா வல் கலாம் என்பதாக சொல்லுவோம். மூன்றாவது சமரா, இந்த இல்முன் நஹ்வுடைய பிரயோசனம் என்ன, சமரா இதனுடைய பிரயோசனம் என்ன என்றால், முதலாவது ஃபஹ்முல் குர்ஆனில் கரீம், குர்ஆனை நாங்கள் விளங்குறது. இல்முன் நஹ்வை நாங்கள் படிப்பதன் மூலமாக அல் குர்ஆனை சரியாக நாங்கள் விளங்குறது. அதே போன்று ஒரு ஹதீஸ் நபவி, ஹதீஸை நாங்கள் சரியான முறையில் விளங்குறது. சியானத்துல் லிசான், எங்களோட நாவை நாங்கள் பாதுகாப்பது. அன் ஹத இன்னுதக், தவறான மொழிச்சலை விட்டும் தவற மொழிவதை விட்டும் எங்களோட நாவை நாங்கள் பாதுகாப்பது. அதே போன்று தவறாக எழுதுவதை விட்டும் எங்களோட கையை கரத்தை நாங்கள் பாதுகாப்பது. தவறான சிந்தனையை விட்டும் எங்களுடைய அக்லை நாங்கள் பாதுகாப்பது. தவறான முறையில அமல் செய்வதை விட்டும் எங்களுடைய ஜவாரி உறுப்புகளை நாங்கள் பாதுகாப்பது. எனவே இதுதான் இல்முன் நஹ்வுடைய சமராவாக இருக்கிறது. அடுத்தது நான்காவது ஃபதுலு இல்மின் நஹ், இந்த இல்முன் நஹ்வுடைய ஃபதுல் என்ன, சிறப்பு என்ன?